சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம ஐஸ்கிரீம் 3 போட்டிருப்போம். அதில் வந்து நம்மள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். கடைசியாக நம்மளும் போய் மாட்டிப்போம். ஸோ இப்போ நம்ம எங்கேயோ கூப்பிட்டு போகிறான், ஆனால் எங்கன்னு தான் தெரில. ஏங்க, இது வந்து ராடோட ஃபேக்ட்ரிங்க. அந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா ராடு கிடையாது, அவங்களோட அப்பா. எப்படா ஷுவராக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்க ராடோட அப்பா மேலே ராடோ அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா மீசை இருக்குது. ஸோ ராடோட அப்பாவுக்கு மட்டும்தான் மீசை இருக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இருங்க, கதவு வேற மூடுறான். புது பிளேஸு, புது இடம், எப்படி விளாட்ணுன்னு தெரில. எதையோ கயிறை மாதிரி காட்டுறாங்க. ஓ, லிஃப்டா இது? ஓகே ஓகே, அந்த காலத்து லிஃப்ட் போல. சரி, இப்போ ராடு நம்மளை பிடிச்சிட்டு எங்கேயோ கேஜில் போட்டு பிடிச்சிட்டு போகிறான். எங்கே போகிறான்னு தெரில. டே தம்பி விட்டுடா, டே என் ஃப்ரெண்ட்ஸே விட்டுடா, நான் ரொம்ப பாவம்டா. இப்போ அவன் எங்கேயோ கூப்பிட்டு போகிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, பாட்டு பண்ண போகிறான். நான் எல்லா குழந்தையும் பிடிச்சிடுவேன், இந்த குழந்தைங்கலாம் ரொம்பவே முட்டாள் குழந்தைங்க, நான் எல்லா குழந்தைங்களையும் பிடிச்சிருவேன் அப்படியே பாட்டு பாட்டுனே போகிறான். எங்க நிறைய கேஜ் இருக்குங்க, இங்கே நிறைய குழந்தைங்களுக்கு கடத்தி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. எங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவன் பேர் மைக்கு, இந்த பொண்ணு பேர் வந்து லிஸ்ஸு, அப்புறமா இவன் பேர் வந்து சார்லி. அதான் என்ன சொல்கிறேன்னா, ஜே நீயும் வந்து மாட்டிக்கினியா, ஏன் வந்த அப்படின்னு சொல்கிறான். அதை இவன் சொல்கிறான், வெல் டன் கிட்ஸ், உங்களை திரும்ப நான் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா சிரிக்கிறான். டேய் தம்பி சிரிக்காதடா, நீங்கள் என்னை விட்டு போயிடுவீங்க, நான் தனியாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈவில் சிரிப்பு சிரிக்கிறான். அதுக்கப்புறமா, உங்களுக்கு கொஞ்சம் டைம் தரேன், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கோங்க, ஆனால் அதுக்குன்னு ரொம்ப கிடையாது, ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த ஸ்பெஷல் ரூம்குள்ளே வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கது முட்டு போயிடுறான். உங்களோட லாஸ்ட் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஓகே, இப்போ கட்சின் முடியுது. யூ நீட் டு கெட், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ ஓகே, நம்ம இந்த பெஞ்சை வந்து தள்ளி விடுவோம், ஏன்னா பக்கத்துலேயே அதான் இருந்தது, வேறு எதுவுமே இல்லை. ஃப்ரெஞ்ச் இருக்குது, இதை வச்சு இது ஓப்பன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். எங்க இது பிளாக்னு காட்டுது. ஓ ஓகே ஓகே ஓகே, இங்கே கீ இருக்குது, வெயிட் பண்ணுங்க, கீ உடைப்போம். 1 2 3. யார்ரா நீ? எங்க ராரோட தம்பி மாதிரி இருக்காங்க. அவன் போய் சொல்லுவான்னு நினைக்கிறேன். என்ன? ஏய் ஏய், எங்க ஷாக் கொடுக்குறாங்க. அவன் வந்து சொல்கிறான், ஒய் 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 அப்படியே சவுண்டு போடுறான் ஷாக் கொடுக்கும்போது. அப்படியே சொல்கிறான், பாஸ் அவனுங்க இங்கே தான் இருக்கானுங்க, சீக்கிரமாக வந்தீங்கன்னா நீங்கள் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறானுங்க. ஏதோ கட்சின்னு வருது, என்ன கட்சின்னு தெரில. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட் நம்ம வந்து ஏதோ பார்க்குறோம். கண்ட்ரோல் ரூம். நீ யாரா? அவர் ஆளோட பெரியப்பா மாதிரி இருக்க. அடா பாவி, மொத்த குடும்பமும் நம்மளை சுட்டு போடுச்சுங்க. ஆனால் இதான் இவங்களாம் வந்து ரோபோ, ராடோட பெரியப்பாலாம் இல்லை, நான் ஏதோ சும்மா சொன்னேன். அப்புறமா உங்களுக்கு எப்படி ஸ்டோரியில் குழம்பிட போகுது. ஸோ ஓகே, இது நம்ம இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருங்க, வெயிட் பண்ணு. ஓகே ஓகே, இது இங்கே போட்டு இப்போ நம்ம குடு குடுன்னு போயிட்டு ராடு வந்துடுவான். வேறு வழியே இல்லை. இப்போ நம்ம வேறு ஏதாவது பண்ணி ஆகணும். எதுங்க ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சம்திங் எதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஐஸ்கிரீம் ஓகே, எதுவுமே இல்லை. சரி, இந்த இடத்த விட்டு நம்ம போவோம். முதல்ல வெயிட் பண்ணுங்கள், மெதுவாக போவோம், ஏன்னா ராடு வந்துட்டானா கொஞ்சம் சிக்கும். ஓகே, கது ஓப்பன் பண்ணு. ஓகே, ராடு வரா மாதிரி இல்லை. இங்கே இப்போதைக்கு எதுவுமே இல்லை. ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்க வேணாம். ராடு பின்னாடியே வராங்க ஃப்ரெண்ட்ஸ். அடாடாடாடா, இதை நோட் பண்ணலையே. வெயிட் பண்ணுங்கள், நம்ம முதல்ல போயிட்டு இங்கே நம்ம இந்த ட்ராஃபி வந்து உடஞ்சிருக்கு. ஸோ இது நம்ம இதை வந்து ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இதை நான் மேலே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இது இருங்க, ட்ராஃபி எடுக்கிறேன். ட்ராஃபி எடுத்துட்டேன். ஓகே, வாடா ராடே, வாடா இந்தா வச்சுக்கிறோம். ஓகே, ராடு வாங்கிட்டான். இதான் நல்ல வாய்ப்பு. இந்த குரோபார் எடுக்கிறோம். குடு இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலே போயிட்டு சில வேலைகள் இருக்குது, அது எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துடுவோம். இருங்க, அந்த ஒழுங்காக ஒரு வேலையை பண்ண விட்றானா இந்த ராடு. எல்லா இருங்க ஏதாவது இருக்கான்னு பார்த்துப்போம். ஏன்னா இங்கே நம்மளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் தேவை. மொத்தம் 3 ஐஸ்கிரீம் இருந்தால் தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியும். இங்கே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. ஓகே, நோட் பண்ணிக்கிட்டேன். அதுக்குள்ளே சொல்கிறதுக்குள்ளே மினி ராடு வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். இருங்க. ஸோ ஓகே, இங்கே ட்ராப் வைப்போமா? இல்லை வேணாம். ஏன்னா அப்புறமா நம்ம ராடுக்கு ட்ராப் வச்சுட்டு மினி ராடு வந்து மாட்டிக்கினான்னா கொஞ்சம் ஏங்க ஷாக் குத்துல நம்ம அதை கீழே போட்டாங்க. ஓகே வெயிட் பண்ணுங்க, மினி ராடு வரான். ஓகே, சாவுடாடி. முன்னே அடிப்பேன், உன் பாசையை அடிப்பேன். எப்படி முன்னே அடிப்பேன், உன் பாசையை அடிப்பேன், புரியுதா? என் பேர் நான் ஞாபகம் இருக்குல்ல, 1 2 3 பார்த்துட்டு வாங்க. இவனை சரியாக கதற விட்டுருப்பேன். அப்போ இந்த மினி ராடு இல்லை, இவன் பாஸ் மட்டும் கதற விட்டுருப்பேன். ஓகே, இதை நம்ம லேடர், இது ரொம்ப தேவையான பொருள்னு சொல்கிறதுக்குள்ளே ராடு ஏஞ்சிருவான்னு நினைக்கிறேன். டே உர்றா, டே. ஓகே ராடு ஏங்க. ஏய் எங்க
விளையாட தேவை. ஏன்னா என்னடா என்னடா அப்படி சிரிப்பாக பார்த்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து இருங்க ராடு வரத்துக்குள்ளே இதை கீழே போட்டு குடுக்குடுன்னு இப்போ நம்ம இந்த இடத்துக்கு போனோம். வெயிட் பண்ணுங்க. ராடு வர்றதுக்குள்ளே இப்போ நம்ம எல்லாத்தையும் பயந்துட்டா. ஓகே ராடு வந்துட்டா. நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். என்னடா இது இடம்? ஆஹா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வேறு எதுவும் வந்துச்சு. முதல்ல இருந்து இடத்துக்கு வந்துட்டோம். வெயிட் பண்ணுங்க. ஆஹா சுத்து போடுறானுங்களே. டே ப்ளீஸ்ரா ராடே விட்டுடா. ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஓஜிரா. எப்பா இப்படி தப்பிச்சுட்டுங்க. எங்க இதெல்லாம் திக் மூமெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். யாரும் இந்த வீடியோ லைக் பண்ணாதீங்க. ஏன்னா நானே இது ஃப்ளூக்கில் தான் பண்ணேன். ஏங்க இங்கே போயிட்டு முதல்ல ஒரு ஐஸ்கிரீம் இருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நான் இங்கேருந்து கிளம்பலாம். வெயிட் பண்ணுங்க. ஐஸ்கிரீம் ஓகே ஐஸ்கிரீம் எடுத்தாச்சு. இங்கேருந்து கிளம்புறோம். ஓகே வாடா ராடே. ஏய் கடைசியாக இன்னும் டேய்லாம் நீ ஏண்டா எங்க சரியான திருட்டு பையங்க. இவன் திருட்டு பையன், சரியான திருட்டு பையன். என்னை பார்த்துட்டு பின்னாடி போனான்ல, நான் கூட சரி வேற வழி இல்லை பின்னாடி தான் அடித்தான். அவன் வந்து சரியான திருட்டு பையனை நிரூபிச்சிட்டான். ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும் திரும்பவும். ஆனால் இந்த கேமில் மொத்தம் 3 லைஃப் தான். ஸோ இந்த 3 லைஃப்பில் இப்போ நம்ம தப்பிக்கணும். ஸோ கொஞ்சம் அது வெறுப்பான விஷயம். வெயிட் பண்ணுங்க. முதல்ல இந்த கீ மாதிரி ஒன்று இருக்குது, அது முதல்ல நம்ம எடுப்போம். கீடுறா எங்க இவன் எடுக்க மாட்டுறாங்க. ஓகே கீ ஏத்தாச்சு. இங்கேருந்து முதல்ல நம்ம இந்த லாக் ஓப்பன் பண்ணி இங்கே தப்பிக்கிறோம். இந்த வாட்டி நம்ம தேவையான பொருளெல்லாம் எடுத்துட்டோம். சரி இன்னும் 2 லைஃப் இருக்குது. ஆனால் நம்ம சரியான மூளைக்கான ப்ளஸ் திருட்டு பையங்க. கொஞ்சம் நஞ்சமாக என்னை பிளான் போட்டான் பிடிக்க. சரியான திருட்டு. ஓகே இந்த மினி ராடு இந்த ராடு எல்லாரும் ஒரு நாள் இருக்குது எல்லாருக்கும். வெயிட் பண்ணுங்க. சரியான ஐஸ்கிரீம் மேலே அடிச்சிட்டேன். அப்படியே மயங்குற மாதிரி மயங்கிட்டு பட்டுன்னு பிடிச்சிட்டானா. டே எவ்வளோ கேவலமான ஒரு எண்ணண்டா. ஓகே அவன் பார்த்துட்டான். ஓகே வாடா வாயன் இந்தா வே. ஓகே இப்போ பாருங்க மயங்குற மாதிரி மயங்க வரான். அதுக்கப்புறமா நம்மள அப்படியே பிடிப்பாரான். டேய் என்கிட்டே வாடா. இருங்க ஐயோ நம்ம இப்போ இது பண்ணணும்னு நினச்சேன், அதுக்குள்ளே மாந்துட்டேன். ஓகே வெயிட் பண்ணுங்க. ஓகே இந்த டிராஃபி மட்டும் எர்றா பட்னி டிராஃபி. ஓகே அதுக்குள்ளே மயக்கத்துல ஏஞ்சிட்டு இருப்பான்டா. நீ எடுக்கிற வேகத்துக்கு இது பாருங்க சொன்ன மாதிரி. ஆஹா எடுங்க இங்கே தப்பிப்போம். முதல்ல இந்த டிராஃபி எடுப்போம். ஏன்னா எனக்கு வர பதட்டமாக இருக்குது. வெயிட் பண்ணுங்க. வாயன். ஓகே இருங்க கொஞ்சம் தூரத்துலேருந்தே அந்த டிராஃபியை எடுப்போம். ஓகே இவன் வேறு ரொம்ப உட்காந்து தாங்க எடுக்கிறான். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வெறுப்பேன் இவன்கிட்ட. ஆமை மாதிரி ரொம்பவே மெதுவாக தான் எடுக்கிறான். ஸோ நம்ம இங்கேருந்து முதல்ல இந்த ஒரு ஸ்க்ரூவை கட்டுவோம். வெயிட் பண்ணுங்க. 1 2 3. ஓகே அவன் வரானான்னு பார்த்துப்போம். ஓகே அவன் வரலான்னு நினச்சதுக்குள்ளே வந்துட்டான். எங்க ஒரு ஸ்க்ரூவை கூட கைட்டலங்க நம்ம. தட்டி நாயே ஒழுங்கா ஒரு ஸ்க்ரூ கைட்டு தெரிஞ்சாடா. இருங்க அவனுக்கு கொஞ்சம் போய் தசை திருப்பி விட்டு வந்துடுறேன். வாடா என் கூட வாடா. நம்ம தசை திருப்பி விட்டாதான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நம்ம ஃப்ரீயாகவே வேலை பண்ண முடியும். என் கூடயே வாடா பின்னாடியே வாடா பின்னாடி வாடா. இருங்க இதான் கொஞ்சம் நல்ல வாய்ப்பு. ஓகே இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா அவன் கது கூட சதி பண்ணிடுடா. இப்போ நம்ம இங்கே அவன்கிட்டேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஸோ அந்த டைமை வச்சு இப்போ நம்ம வந்து குடுன்னு மேலே போயிட்டு ஸ்க்ரூவை கட்டுவோம். அவசரத்தில் ஒரு ஸ்க்ரூவை கூட கைட்டாமான்ட்ட ஃப்ரெண்ட்ஸ். இருங்க பொறுமையாக இப்போ கட்டுவோம். 1 ஓகே இப்போ இன்னும் 1 இருக்குது. கைட்ரா மெதுவாக கைட்ரா இருங்க. ஓகே புரிஞ்சு போச்சு இந்த கேம்காரனுங்க. அப்புறமா இந்த இருக்கிற இந்த கேமில் இருக்க எல்லா பொருளும் நம்மளுக்கு சதி பண்ணுது. ஏன்னா நீ எப்படி தப்பிக்கிறேன்னு நான் பார்க்குறேன்டா அப்படின்னு சதி பண்ணுது. தம்பி ப்ளீஸ்டா தயவு செஞ்சு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கடா. என்னால் முடியலடா. இருங்க இதை எடுத்துப்போம். ஓகே ராடு வரத்துக்குள்ளே நம்ம இங்கேருந்து ஜட்டானா வெளியாக போயிட்டு இதை போட்டு அப்புறமா திரும்ப வந்து ஐஸ்கிரீம் வேறு எடுக்கலாம். ஸோ ஆனால் நான் சத்தியமாக மார்க்கம் பண்ணல. அந்த திருட்டு பையன் ராடு வந்து திருட்டு பையன் ஃப்ரெண்ட்ஸ், திருட்டு பையன். இருங்க முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு ஐயோ ராடு ஜன்னல் வழியாக வரான். இருங்க போய் பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஒரு கட் சீன் வந்தது. நான் திரும்ப ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஓகே இருங்க அவன் வரானான்னு போயிட்டு பார்த்துட்டு வருவோம். ஏன்னா அவன் சப்போஸ் வரலன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நிம்மதி. ஓகே வரல. எங்க ராடு கீழே இருக்காங்க. ராடு கீழே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இருங்க நம்மளுக்கு இந்த ஐஸ்கிரீம் மட்டும்தான் தேவை. இந்த ஐஸ்கிரீம் மட்டும் அவன் பாட்டுன்னு வண்டியில் பிரச்சனை போல், அதான் வண்டியை சரி பண்ணிட்டு இருக்கான். சரி அவன் வண்டியை பார்க்கட்டா நம்ம பாட்டில் இந்த ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு போகிறோம். ராடே நான் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல, நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நாங்கள் இப்போ 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
இருங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புவோம். ஏன்னா அவனோட மூடு எப்போனா மாற திடீர்னு வந்து நம்மளை பிடிக்கலாம், பிடிக்காமலேயும் போகலாம். ஸோ இங்கேருந்து கிளம்பு. மினி ராடு அடடடடடடா, திருட்டு பசனுங்க. ஏங்க நான் வந்து ஒரே ஒரு மினி ராடு தான் இருக்கும், ஸோ சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். கதவு ஓப்பன் பண்ணுறா. பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய மினி ராட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இடமும் இருக்குது. என்ன கருமண்டா இதெல்லாம். எங்க என்ன இடங்க. ஓகே, ஏதோ நம்பர் மாதிரி இருக்குது. இது கோடு ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பொருள். சி, தேவையான பொருள். ரொம்ப பதட்டத்தில் குளருது. வெயிட் பண்ணுங்க. ஏங்க இது ஜோசப்புங்க. அதான் ராடோட அப்பா வந்து ராடோட அப்பாவோட வண்டி. ஜோசப் சுலிவியன். ஓகே. எல்லா இடத்துலையும் மினி ராட்ஸ் இருக்கானுங்க. அடடா ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் டேஞ்சரான இடம் போல். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு 2-3 பேர் மினி ராட்ஸ் இருக்கானுங்க. ஓகே, ஒரு ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து பாத்ரூம் வருது. ஸோ கேமில் இவனுக்கு பாத்ரூம் வருது போல். இவனுக்கு நம்ம பாத்ரூம் போவோம். வெயிட் பண்ணுங்க. பாத்ரூமில் கூட எதாவது ஐஸ்கிரீம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, எதுவுமே இல்லை. இது ஓப்பன் பண்ணேன். ஓகே, எங்கே பாருங்க, சொன்ன மாதிரி முதல் ஷாட்லேயே ஒரு ஐஸ்கிரீம் கிடச்சிச்சு. ஸோ மொத்தம் 3 ஐஸ்கிரீம் தேவை. அது ஒரு தேவையான பொருள். 2 ஐஸ்கிரீம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இன்னும் ஒரு ஐஸ்கிரீம் எங்கே ப்ரோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டார்டிங்கில் வந்தோம்ல அந்த இடத்துல தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ ஓகே, இது தேவையான பொருள். இது இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம முதல்ல வந்து சேஃபாக விளாட்ணும். இந்த அடிக்கடிக்கு நம்மளை பயன்படுத்துறதுக்காகவே இந்த மாதிரி ஃபோட்டோலாம் வச்சுருக்காங்க. நஜர் ஆடுங்க. அடா பாவி, நஜர் ஆடாது. ஓகே, இங்கே எதுவும் நம்பர் மாதிரி இருக்குது. 7 நோட் பண்ணிக்கிட்டேன். எந்த நேரத்தில் நோட் பண்ணுறேன் பார்த்தீங்களா நம்பரு. இந்த நம்பர் வந்து மொத்தம் 4 நம்பர் கண்டுபிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து வெறுப்பான விஷயம் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அந்த 4 நம்பரை கரெக்டான இதுவில் போடணும். புரியுது? கரெக்டான இதுலாம் எப்படிடா கேட்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான டிஜிட்டில் போடணும். அது நம்பர் மாறி மாறி இருக்கும். நம்ம தான் கரெக்டான ஆர்டரில் போடணும். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? அது ரொம்ப தலைவலியான விஷயம். ஸோ இருங்க. ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இங்கே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குங்க. இங்கே ஓகே. இங்கே இப்படியே போவேன். ராடு வரமாட்டான். மொத்தம் நம்ம 3 ஐஸ்கிரீம் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு தேவையான பொருள். ஓகே, ராடு வரமாட்டேன்னு சொன்னால் மினி ராடு வரானே. பாஸை சொன்னால் கோவமா வருது. இருங்கடா, மொத்தமாக சேர்த்து வேட்டு வைக்கிறேன் உங்களுக்கு. என்னங்க முதல்ல ஐயோ, எக்கச்சக்கமான மினி ராட்ஸுங்க. கொஞ்சம் மினி ராட்ஸா. ஓகே வரடா, ஓடி வரா. நம்ம இதை ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இங்கே போயிடுவோம். ஓகே, இருங்க. இங்கே ஒரு மினி ராடு இருப்பான். அவன் நம்மளுக்கு ஒரு சில உதவி செய்வானா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. இருங்க, பயங்கர இருட்டாக இருக்குது. ஃபுல் பிரைட்னஸ் வச்சு தான் விளாட்றேன். ஆனால் இந்த கேம் இருட்டு போல். ஸோ அதனால் பயங்கர இருட்டாக இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். இது வந்த வழி. ஓகே, இது வந்து போகிற வழி. எங்கே போய் கொண்டு போய் விட போகுதுன்னு தெரில. இங்கே பாரு, ராடு வேறு சுற்றிட்டு இருக்கான். ஸோ நம்ம இப்போ சேஃப்டியாக ஃப்ரெண்ட்ஸ். சேஃப்டி முக்கியம். இருங்க, முதல்ல போயிட்டு இந்த ஐஸ்கிரீமை வச்சுட்டு வந்துடுறேன். ஐஸ்கிரீம் வந்து எங்கே வைக்கணும்? அது கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே தான் வைக்கணும் ஐஸ்கிரீமு. குடுன்னு போயிட்டு வைப்போம். இன்னும் ஒரு மினி ராடையும் காணோம். ஒரு ஆள் எல்லாம் அப்படியே பயங்கரமாக இருப்பானுங்களோ. எங்கேயாவது ஒளிஞ்சு தடிக்கலான்னு பாருங்க திட்டுத்தனமாக. ஓகே, இந்த பட்டன் அமுத்திங்கன்னா உள்ளே ஒரு பூமர் மாதிரி இருக்கும். பூமர் யாரோட பூமர்னு கேட்டிங்கன்னா, அந்த சாக்லேட் பேர் பூமரு. ஸோ அந்த பூமரை மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இங்கேருந்து கிளம்புவோம். அதுக்குள்ளே ஓகேங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க. இந்த ஐடி கார்டு ரொம்ப முக்கியம். ஏன்டா அப்படி கேட்டிங்கன்னா, இதை வச்சு தான் முக்கியமான பொருள் இருக்குது. இது இல்லைன்னா அந்த பூமருக்கு வேலையே கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த இதை யூஸ் பண்ணலாம். ராடு வந்து மினி ராடு எல்லாமே ஒரு பக்கத்துலேருந்து ஒரு மாதிரி சுட்டு போகிறானுங்க நம்மளையே. ஸோ இங்கேருந்து நம்ம வந்து சேஃப்டியாக தப்பிக்கணும். இது வந்து ஓகே. இருங்க. முதல்ல வந்து நம்ம சேஃப்டி வச்சு பயந்துங்க ராடு வந்துட்டான்னு. ஓகே, இந்த கதவு ஓப்பன் பண்ணி முதல்ல உள்ளே போவோம். ஏன்னா இங்கே ஏதாவது பொருள் இருக்குன்னு பார்த்தா ராடு இருக்கான். ஓகே, ராடு வந்துட்டான். ராடு வாடா. மினி ராடு எல்லாம் சுற்று போகிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சுற்று போடுறானுங்க. ஓகே, இங்கே எடுத்து விட்டு நம்ம குடுன்னு இப்போ நம்ம தப்பிச்சு போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஆனால் என்ன இடம்னு தான் தெரில. ராடு பக்கத்துலேயே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துலேயே இருக்கான். ஸோ இங்கேருந்து தப்பிப்போம். இந்த மினி ராடு ஐயோ குழம்புதே. நான் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வர பயத்தில் எங்கே போகிறேனே தெரில. வெயிட் பண்ணுங்கள், இங்கே எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. சரி, இந்த டனல் யூஸ் பண்ணி போவோம். ஓகே, டனல் அந்த பக்கம் திரும்ப ஒரு ஆடுக்கிட்டே கூப்பிட்டு போகுது. இது வேறு எங்கேயா கூப்பிட்டு போதான்னு பார்ப்போம். ஓகே, இது புது இடமா வந்திருக்கு. இருங்க, இது ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். இந்த இடத்த ஓப்பன் ஆகுதாடா? ஓகே, இது ஓப்பன் ஆகலை. ஓகே, அப்போ இங்கேருந்து கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். ஃபுல் இருட்டாக இருக்கே. ராடு மட்டும் கண்ணில் காட்டுறாதடா கடவுளே. ஆல்ரெடி ஒரு சான்ஸ் எழுந்துட்டேன். ஸோ இன்னும் ஒரு சான்ஸ் தான் இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். பார்த்து இந்த வாட்டி சுதானமாக ஆளணும். அப்படி சுதானமாக. ஓகே, ராடு இங்கே இருந்தான். எங்கே எதுக்கு இங்கே அவன் இருந்தான்னு தெரில. மினி ராடு.
மினி ராடு அடாடாடா ஷாக் குத்துட்டான். ஐடி கார்டு பாருங்களேன், அப்படியே ஸ்டெயிலாக போய் உக்காந்துச்சு. இருங்க ஐடி கார்டு மட்டும் எடுப்போம். ராடு இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல மினி ராடு சவுண்டு கொடுத்தா ராடு வர வாய்ப்பு இருக்கு. வந்துட்டான்டா 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 அடாடாடாடாடாடா. டேய் வெயிட் பண்ணுங்க. ஓகே மினி ராடு எல்லாருமே சுத்து போட்டானுங்க. சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்புறோம். ஆனால் அந்த இடத்துல தாங்க வேலையே இருக்குது. வாடா ராடு இங்கே இருக்கேன், இங்கே வா, இங்கே இருக்க, வா வா வா. நான் அப்படியே திசை திருப்பி விட்டு திரும்பவும் வருவோம். வெயிட் பண்ணுங்க. ராடே வாடா 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 பூச்சாண்டி சீக்கிரம். மினி ராடு 2 பேர் சுற்று போட போகிறானுங்க. ஓகே நம்ம இங்கேருந்து எவ்வளோ சீக்கிரமாக போடணுமோ அவ்வளோ சீக்கிரமாக அந்த இடத்துக்கு திரும்பவும் போகிறோம். ஓகே வந்தாச்சு. அவன் பார்க்கத்தானா இல்லையான்லாம் தெரில. திரும்ப மினி ராடுங்க. வெயிட் பண்ணுங்க. அவன் சவுண்டு கொடுப்பான், அதுக்குள்ளே ராடு வருவான். நம்ம அதுக்குள்ளே இங்கேருந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி தப்பிப்போம். ஓகே ஒன்றும் இல்லை, இதுவும் இல்லை. ஓகே இதாங்க. ஓகே இதுக்குள்ளேருந்து ஒரு இது மாதிரி இருக்குல்ல, இது நம்மளுக்கு தேவை. ராடு வந்து சுற்று போட பார்க்குறான். ராடு ஓகே. ராடு இந்த பக்கம் போகிறாங்க. ராடு மினி ராடு 2 பேருக்கு டிமி கொடுத்துட்டு போனேன். கமெண்ட்டில் ஓஜி இந்த ஃபயர் அப்படின்றது கமெண்ட் பண்ணுறேங்க. நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டு முட்டி பயங்கர ப்ரோ பிளேயர் மாதிரி ஒரு கேம் போட்டுனுக்குறான்ல, ஸோ அதனால தான். கீ கார்டு வேறு எங்கே வச்சேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே குழம்பிடுச்சு. வெயிட் பண்ணுங்க. முதல்ல இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். இந்த டனல் வழி யூஸ் பண்ணி வேறு இடத்துக்கு போவோம். ரொம்ப இருட்டாக இருக்குது சார், கண்ணு தெரியல சார். ஓகே இப்படியே வந்துட்டேன். இந்த இடத்துக்கு போயிட்டு ஐயோ இவன் வேறு ஒய் சவுண்டு போடுவானே ஃப்ரெண்ட்ஸ். இவன் வேறு பயங்கரமான ஒரு திட்டு பையன். சரி வெயிட் பண்ணுங்கள். ஏதாவது இப்போ நம்ம வந்து எந்த இடத்துக்கு போகணும்னு நினச்சேன்னா, நான் வந்து தப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம திரும்ப இந்த டனல் வழி இதை யூஸ் பண்ணி ஆகணும். அதாவது நான் எந்த இடத்துக்கு போகணுன்னு நினச்சேன்னா, இந்த இடம் இல்லை, இது வேறு இடம். நான் வந்து பயங்கரமான ஒரு இடம் ஃப்ரெண்ட்ஸ் அது. இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துக்கு ஏன்டா வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல தான் இந்த கோடு பண்ணணும். இங்கே ஒரு மினி ராடு இருக்கா. எக்கச்சக்கமான மினி ராட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க இங்கே பட்டன் யூஸ் பண்ணி நம்ம மேலே போவோம். மேலே போய்ட்டு என்னடா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் கட்டு இந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னா இங்கேருந்து அந்த இது இப்போ என்ன பிளாங்கெட்டை போட்டுட்டு ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். இங்கேருந்து கிளம்பிட்டு அப்புறமா இந்த சாக்லேட் வேறு எடுக்கணும். ஸோ சாக்லேட் வேறு எங்கே இருக்கா அப்படின்றதையும் நோட் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். இப்போ அந்த சாக்லேட் வேறு எங்கே இருக்குது தெரியல. எனக்கு தெரிஞ்சு 40 நிமிஷம் கேம் பிளே வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுறேன். இடமே தெரியலையே, புது இடம்னால கொஞ்சம் குழம்புது. ஐஸ்கிரீம் தீரி வரைக்கும் மேப் இருந்தது. ஸோ அது வழியாக ஈஸியாக ட்ராவல் பண்ணோம். இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம மாட்டி விட்டுருக்கானுங்க. வெயிட் பண்ணுங்கள், ஏதோ எங்கேயோ போகுது. ஓகே இந்த இடத்துல தான் அது இருக்குன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்டாக. தயவு செஞ்சு அந்த ஐஸ்கிரீம் இருக்கிற ஓகேங்க இப்படியோ வந்தாச்சு. இங்கே தான் அந்த பபுள் கம்மை போட்டோம். அது இருக்குது. ஸோ இந்த பபுள் கம் எடுத்துகிட்டு இப்போ திரும்பவும் நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம். இருங்க ஷார்ட்கட்டு கொஞ்சம் ஞாபகம் வருது. ஓகே இந்த பக்கமா இப்போ தான் ஞாபகம் வருதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே மறந்துட்டேன். ஓகே திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு என்னடா பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, திரும்பவும் நம்ம அந்த மேலே ஏறணும். ஸோ மேலே ஏறதுக்காக இங்கே இருக்க ஒரு ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிட்டு இது இல்லை இந்த வழி இல்லை. ஓகே இருங்க. ஏதோ ஒரு ஒத்தடியில் பாதையில் போகிறோம். ஓகே இந்த இடம் தான். அவன்கிட்ட மட்டும் மாற்றக்கூடாது மினி ராடு. ஸோ இங்கே இல்லை. ஸோ நம்மளுக்கு சேஃப்டி தான். சீக்கிரம் போடா. இப்போ வந்து இதை நம்ம இங்கே போட்டு இப்போ திரும்பவும் கீழே போகிறோம். கீழே போய்ட்டு என்ன ப்ரோ பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தான் ஒரு முக்கியமான வேலையே இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம திரும்பவும் கிளாசிக் அதாவது பழைய இடத்துக்கு போகிறோம். ஓகே இது புது இடம். இப்போ இந்த பக்கம் தான் போய் ஆகணும். சரி இப்போ நம்ம அது கூட நம்ம போகிறதுக்குள்ள லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து உடைக்க போகிறோம். ஸோ உடைக்கிறதுக்காக இப்போ நம்மளுக்கு அந்த WWEல கூட யூஸ் பண்ணாங்களே அது தேவை. ஸோ இப்போ அது தேவைன்னா இப்போ நம்ம அந்த பழைய இடத்துக்கு போய் ஆகணும். ஸோ அந்த பழைய இடம் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரில. இது ஓகே கண்டுபிடிச்சாச்சு அந்த பழைய இடத்த. இவன் வேறு இருக்கானே. ஓகே இவன் இங்கே இருக்கட்டும். ராடு வந்து இந்த இடத்துல கொஞ்சம் பயணமாக சுற்றிக்கிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஆனால் இந்த இடத்துல சேஃப்டியாகவே இருங்க. ஓகே மினி ராடு அங்கே தான் இருக்கான். நம்ம அப்படியே மேலே போயிடலாம். ஓகே கீழே குடிட்டா மெதுவாக பார்த்து அப்படியே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். இங்கே தான் அந்த டேபிள் மாதிரி இருக்குது போட்டேன். ஓகே இது இருக்குது. இது எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம அந்த இடத்துல வைக்கணும். மினி ராடு பார்த்துட்டானே. இப்போ நம்ம குடுன்னு போகிறோம். ஓகே இங்கே வந்தாச்சு. இங்கே எங்கே ப்ரோ வைக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுவே காட்டும். இந்த இடத்துல வைக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து நம்ம திரும்பவும் இந்த டனலை யூஸ் பண்ணி போகிறோம். இப்போ ஃபயர்லாம் அணைக்க கொஞ்சம் ஒன்று யூஸ் பண்ணாங்களே ரெட் கலரில் இருக்கும். அதை வச்சு அடித்தா ஃபயரில் ஆஃப் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அதை தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள். அதை தான் இப்போ நான் தேடிட்டு இருக்கேன். அது எங்கே இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் எங்கே இருக்குன்னு தான் தெரியல. இவன் வர ராடு மினி ராடு
2 பேரும் சேர்த்து நம்மள அடிக்க பார்க்குறானுங்கோ. ஓ! ஐய்யய்யோ! இவன் வேற அப்படியே நிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். பேன்னு. டேய் தம்பி, ஒண்ணுமே தெரியாத மண்ணு மாரி இருக்கேடா! நிக்காதடா தம்பி. நின்னனா அடிச்சிடுவானுங்கடா டேய்! என்னடா நீ அடடடடடடா! எப்படி பாருங்க எவ்வளோ ஒரு திருட்டுத்தனமான கிரைன் யூஸ் பண்றானா அவன். கிரைன் டேய் உனக்கே கிரைன் இருக்கும்போது எனக்கு கிரைன் இருக்காதாடா டேய்! உன்னோட பாஸுக்கும் உனக்கும் கிரைன் இருக்கும்போது எனக்கு கிரைன் இருக்காதான்னு நான் கேட்குறேன். சொல்றா நான் கேட்குறேன். இருங்க 2 சான்ஸ் தான் இருக்கு. அதையும் நம்ம பர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ணணும். வெயிட் பண்ணுங்க. முதல்ல இங்கேருந்து போய் கீழ குனியுவோம். கீழ குனிஞ்சிட்டு இந்த இடத்துக்கு வருவோம். ஓகே வந்தாச்சு. இப்போ நம்ம இது மேலே ஏறி ஆகணும். மேலே ஏறிட்டோம். வந்து இதை போடுறோம். இதை போட்ட பிறகு இப்போ நம்ம இது மேலே ஏறி இப்போ இதை அடிக்கிறோம். அடிச்சிங்கன்னா இப்போ டொம்மாடி இது உடஞ்சி ஊந்துடும். புகை வாய்க்குள்ளே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இப்போ இதை அடிச்சு கீழே டொம்மான்னு ஊந்துச்சு. ஆஹா மினிடாடு. இப்போ என்ன ப்ரோ பண்ணுன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான் கேம் தப்பிக்க போகிறோமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு பீக் சம்பவம் இருக்குது. ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க. இப்போ வந்து அந்த கோடு வந்து கண்டுபிடிக்கணும். ஒரு கோடு நான் எங்கெங்கேயும் தேடிட்டேன் அது கிடைக்கவில்லை. ஸோ இப்போ நம்ம வந்து இருங்க ராடு வந்து ஓகே. இப்போ அது வந்து என்ன ப்ரோ பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஆடு பார்த்து தான் கண்டுபிடிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எந்த ஆர்டரில் வைக்கணுன்றதை ஆடு பார்த்து தான் கண்டுபிடிக்க போகிறேன். சாரின்றேன்னு பாருங்க. சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ஆடு பார்த்து கண்டுபிடிக்கிறேன்னா அது ரொம்பவே கஷ்டப்பட போகிறேன் சார். அது எங்கேயுமே கிடைக்கல. ஸோ இப்போ நான் ஆடு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆடை பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இருங்க நான் போய் பசிலில் காட்டுறேன். இதோ இந்த நம்பரை தான். இது வந்து என்ன நம்பர்னா 7261. இது கரெக்டான ஆர்டரில் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டான ஆர்டரில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் நம்பலாம். அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு ஒரு விஷயம் தோணுது. என்ன ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நான் வந்த வழியெல்லாம் மறந்துட்டேன். அது ஒரு பீக்கில் ஃப்ளோவில் இருந்தேன். அது கொஞ்சம் ஞாபகம் இருந்தது. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டேன். வெயிட் பண்ணுங்கள். ராடு எந்த பக்கம் போனா அப்படின்றதையும் மறந்துட்டேன். ஓகே இங்கே ஒரு டனல் மாதிரி போகுது. இது நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன். அடாடாடாடாடா! வந்த வழியிலே வந்து சேர்றோமே! இது தப்பாச்சே! சரிங்க நம்ம வேற ஏதாவது மினி ராடு இருங்க இங்கேருந்து குடு குடுன்னு போயிட்டு வேற ஏதாவது வழி அந்த மாதிரி சீக்ரெட் பேஸ்மெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் யூஸ் ஆகும். ஏன்னா இங்கே ஒரு டனல் மாதிரி இருக்குமே. ஓகே இதோ இருக்குது. இந்த இடத்துல வந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை இந்த கேம் விளாண்டுருப்பேன். அந்த நம்பரை கண்டுபிடிக்க. அப்புறமா தான் கண்டுபிடிச்சேன். ஆடு பார்த்து தான் கண்டுபிடிக்கேன் நான். ஸோ வேறு வழி இல்லை. ஆஹா ஃப்ரெண்ட்ஸ் நான் வேறு நம்பரை மாற்றிட்டேன். வெயிட் பண்ணுங்கள். 7261. ஓகே 7261. ஓகே வந்து முதல்ல 7 2 6 1. ஓகே இது வந்து கரெக்டான ஆர்டரில் போகணும். உங்களுக்கு ஆடு பார்த்தே நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே எத்தாச்சு கன்று. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் தப்பிக்க போகிறோன்னு சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே ஆடு வந்துட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஆடு வந்துட்டான். ஓகே இங்கேருந்து நம்ம குடு குடுன்னு தப்பிக்கிறோம். இப்போ வந்து இது நம்ம எங்கே ப்ரோ போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேலே தான் போய் ஆகணும். ஆனால் ராடு வந்துட்டான். ஸோ வேறு வழி இல்லை. இருங்க நம்ம திரும்பவும் எதிர்க்கவே போவோம். ராடு வந்து கொஞ்சம் உஷாராக அவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவன் போயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் போயிருந்தா தான் நம்மளால இப்போ அவ்வளோ சீக்கிரம் போயிருக்க மாட்டான். ஓகே இருங்க நான் போய் ஒழிஞ்சுப்போம். அவன் போன பிறகு நம்ம வெளியே போவோம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு வழி கிடையாது. ஏன்னா ஒரு பயங்கரமான துருட்டு பையன். வெயிட் பண்ணுங்க. அவன் எந்த பக்கம் போயிருக்கானே தெரில. ஓகே நம்ம இதான் நல்ல வாய்ப்பு. சீக்கிரமாக மேலே ஏறுறான். எங்க எங்க அடோடோடோடா என்னடா இது? எங்க கொஞ்சம் சிக்கங்க. வெயிட் பண்ணுங்க. அவன் போயிட்ட பிறகு நம்ம இந்த வேலையெல்லாம் பார்ப்போம். இல்லைன்னா அவனை மயக்க அடக்கிய வச்சுருவோமா? வேணாம். முதல்ல இந்த பபுள் கம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அந்த பபுள் கம் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான ஒரு பொருள். ஸோ அதனால் முதல்ல இந்த பபுள் கம் எடுக்கணும். வெயிட் பண்ணுங்க. ஓகே பார்த்துட்டான். வேறு வழியே இல்லை. சுட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அவனை. வேறு வழியே இல்லை. ஓகேடா ஒரு புல்லட் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஓகே இந்த சீக்கிரமாக வந்து பபுள் கம் எடுக்கிறோம். தேவையாது உனக்கு. என்னை பார்க்காம நீ போனல எப்படா உனக்கு அவ்வளோ தூரம்? ஓகே இருங்க நம்ம எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறோம்? இப்படி போயிடலாம். ஏன்னா கொஞ்சம் ஷார்ட் கட் மாதிரி இருக்கும். இது எங்கே ப்ரோ யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஹா அது வேறு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறந்துட்டேன். ஓகே இங்கே ஒரு கது மாதிரி இருக்குது. இங்கே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கிட்ட மட்டும் போய்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் அடிச்சிருவான். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த 4 இடத்துல பபுள் கம் வைப்போம். ஆஹா கீழே வந்துடும் வீடா. ஓகே 4 இடத்துல வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இங்கேருந்து முதல்ல கிளம்புவோம். இருங்க இது யூஸ் பண்ணி போவோம். ஏன்னா கொஞ்சம் இது ஈஸியாகவே இருக்கும். ராடு இன்னும் மயக்கத்திலே தான் இருக்கான். சங்கீத சுவரங்கம் தேவையாது உனக்கு? சொல்கிறதுக்கு தேவையாது? எவ்வளோ அப்படியே இதை பாருங்க. அவன் வந்து அந்த குண்டை மடியில் போய் ஏன்டா 10 தூயினுக்கிறேன். ஏங்க அந்த குண்டை
மடி அடடா இது வேற பகாது. அந்த குண்டை மடியில் அப்படியே தலையை வச்சு பத்து தூங்கினுக்கிறான். டேய் என்னடா நீ, இருங்க இது வைப்போம், வீடா. ஓகே காட்டுது, வச்சிருவோம். ஆஹா இது ரொம்ப நான் டைம் ஆகுறானே, சீக்கிரம்டா. ஓகே இங்கே வச்சாச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னு புரிஞ்சிருக்கோம். இப்போ அந்த குண்டனை வேற எழுப்பணும். இப்போ அந்த கன்று வச்சு அடிச்சா ராடே இது பாருங்க எவ்வளோ நேரம் பற்றி தூங்கினுக்கிறான். ஆனால் அந்த குண்டனுக்கு வந்து கொசு கச்சா மாதிரி இருக்கும், புரியுதா உங்களுக்கு? கொசு கூட இல்லைங்க, திடீர்னு எப்படி சொல்கிறது, நீங்கள் தூங்கினே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு லைட்டாக கொசு வந்து கச்சிச்சுன்னா நீங்கள் ஏஞ்சிப்பீங்களா, அந்த மாதிரி தான் அவனுக்கு இருக்கும். அதை பாருங்க வச்சு அடிக்கிறேன். ஓகே பண்ணிட்டானா, வாடா டேய். ஓகே நான் கூட பயந்துட்டேன். ஓகே வாடா எப்பா அப்படியே குண்டை ஊன்ட்டாங்க. டேய் யாருக்கிட்ட அண்ணன் ஊதிடா குண்டு எங்க சரி, அப்போ கூட அவன் கீழே வந்து அவனுக்கு எதுவும் ஒன்றும் ஆயிருக்காது, லேசாக எதுவும் காயப்பட்டிருக்கும். அதாவது எப்படி நகை லைட்டாக பேத்துருக்கோம், அந்த மாதிரி ஏதாவது லேசாக காயப்பட்டிருக்கோம். அவன் ரோபோ தானே, ஸோ அதனால் அவனுக்கு வலிக்காது. இருங்க நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு கதவு மூடுவோம். லாக் அமுக்குவோம். ஐயோ லாக் அமுக்க. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அதுதான் இந்த பட்டன் அமுத்தினா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். சீக்கிரம் பட்டன் அழுத்துறா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ராடு வந்து அந்த குண்டை மடியிலேருந்து பார்த்து எங்கேயோ போயிட்டான். ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வந்து ஏஞ்சிட்டாங்க. அந்த பொண்ணு குதிக்குது பாருங்களேன். ஓ அண்ணன் தங்கச்சி பாசம். ஓகே அவன் வந்து எதுவும் சொல்ல வரான். ஐஸ்கிரீம் காரன் வந்துட்டாங்க. அவன் வந்து என்ன சொல்கிறேன்னா, தம்பி நீங்கள் ஓட முடியும் அதாவது சொல்கிறான். எல்லாரும் கீழே குதிக்கிறாங்க. அந்த குண்டை மாட்டிக்கினாங்க. டே சரி அவனு சிரிப்புங்க, அந்த குண்டை மாட்டிக்கினா. டே தொப்பையே குறைன்னு சொன்னால் கேட்டியாடா. அவன் சொல்கிறான், தப்பிச்சிட்டிங்களா ஹான்னு சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் தப்பிக்கல, இந்த வழி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் வேறு இடத்துக்கு போகிற வழி, ஸோ நீங்கள் ஒன்றும் தப்பிக்கல அப்படின்னு சிரிக்கிறான். உங்களால் ஓட முடியும் ஆனால் ஒழிய முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஒரு ஈவில் சிரிப்பு சிரிக்கிறான். சரி இப்போ இதுங்க ஏதாவது கட்சின்னு வருதான்னு பார்ப்போம். ஏதாவது கட்சின்னு வருதாடா. ஓகேங்க இதோட இந்த கேம் பிளே முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். உங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ பண்ணுறேன், ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுறேங்க ப்ளீஸ், கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, 4-5 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சரி அவ்வளோதான். நம்ம வேறு சோகமாக இருக்கோம் பார்த்துக்கோங்க, நம்ம நிஜத்துலேயே சோகமாக இருக்கோம், கேம்லேயே சோகமாக இருக்கோம், எல்லாம் காரணம் நீங்கள். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த நிலைமைக்கு வந்திருக்குமா. நீங்கள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். சரி இதோட இந்த கேம் பிளே முடியுது. பாய் காய்ஸ், பாய். அடுத்த கேமில் சந்திக்கிறேன். பாய்.